எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான தக்லைஃப் திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை. தக்லைஃப் கர்நாடகாவை தவிர உலகம் முழுவதும் நேற்று வெளியானது. தரமில்லாத கதையை மணிரத்னம் கொடுத்து ரசிகர்களை ஏமாற்றிவிட்டார். கதையில் ஆழம் இல்லாததால் ரசிகர்களின் விருப்பம் மிஸ்ஸிங். தலைப்புக்கும் வேடங்களுக்கும் உணர்ச்சி பூர்வமான தொடர்பில்லை. தியேட்டருக்கு போவதை விட வீட்டிலேயே தூங்குறது பெட்டர்னு சிலர் கமெண்ட் செய்திருக்கின்றனர். மணிரத்னத்தின் பாணி கமலஹாசனின் நடிப்புடன் ஒத்துப்போகவில்லை. ஷங்கர் கமலை இந்தியனில் வச்சு செஞ்சார். இப்போ மணிரத்னமும் கமலை வீணாக்கி விட்டார். கமலஹாசன் போன்ற ஒரு ஜாம்பவான் படத்தை எடுக்கும் போது லோகேஷ் அளவிற்கு யோசிக்க வேண்டும். கமலும் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டார். படத்தில் சொல்லிக் கொள்ளும்படி உருப்படியான விஷயமும் சுவாரஸ்யமும் இல்லாமல் எடுக்கப்பட்ட படம். லோகேஷ் கனகராஜ் போட்ட உழைப்பை கூட மணிரத்னம் போடாதது வருத்தமே. ரசிகர்களின் 2 மணி நேரம் 45 நிமிடத்தை வேஸ்ட் செய்து விட்டார் மணி. இந்திய அளவில் தக்லைஃப் 17 கோடியை முதல் நாளில் வசூல் செய்திருக்கிறது. வெளிநாட்டில் 20 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது.